புதுச்சேரியில் அதிவேகமாக கார் ஓட்டி வந்ததை தட்டி கேட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை 2 இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து உதவி ஆய்வாளர் குமார் தனது நண்பர் குமரவேலுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே அதிவேகமாக வந்த கார் மோதுவது போல் வந்து நின்றதால் அதை தட்டி கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த காரில் வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த தீபன் என்பவரும் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சம்ரோதன் என்பவரும் குமார் மற்றும் அவருடைய நண்பரை தாக்கிவிட்டு காரில் தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வருகின்றனர். செய்யார் அருகே திமுக பொதுக்கூட்டத்தில் ஆரணி எம்பி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக பிரமுகர் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆரணி எம்பி தரணிவேந்தன் பேசிக் கொண்டிருந்த போது பாமகவைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பினார். அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனை அறிந்த பாமகவினர் செய்யாறு காவல் நிலையத்தை வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் முற்றுகையிட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. பின்னர் முழக்கம் எழுப்பிய பாமக பிரமுகரை போலீசார் விடுவித்தனர். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலின் போது இல்லை பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி தந்தோம். என்ன சொன்னோம்? எங்களுக்கு ஒரு சித்தாந்தை கொண்டு வருகிற சொல்லும். சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.